We'll now go to the characteristics. Characteristics na behavior அப்படினு சொல்லலாம். Characteristics of a PN junction diode. Behavior அப்படினு சொல்லலாம். எப்போ characteristics behavior ங்கிறதுனா when we apply an electric field through the across the junction. So PN junction அப்படினா P மெட்டீரியலும் N மெட்டீரியலும் join பண்ணும்போது we say there is a junction that is formed. The P material consists of third trivalent impurity. Trivalent impurity எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் சொன்னோம்? It can accept one electron. அப்போ it has a hole in it with a bonding with the germanium or silicon. அப்போ it can accept one electron. அப்போ இங்க ஹோல் இருக்கிறத பிளஸ்னு காமிக்கிறோம். எலக்ட்ரான் அங்கே வந்து சேர்ந்தோடனே it becomes a negative ion-ங்கிறதால இப்படி எழுதுறோம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? So this P material consists of, we are drawing only the impurity ions. அதே போல N மெட்டீரியல்ல impurity ions பிளஸும் எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்? இட்ஸ் a pentavalent impurity. So naturally a pentavalent impurity as an excess அஞ்சாவது எலக்ட்ரான் ஒன்று இருக்கு. 4 எலக்ட்ரான் பாண்டிங்ல முடிஞ்சு போயிடுறது. அஞ்சாவது எலக்ட்ரான் இஸ் அவைலபிள் ஃபார் கண்டக்ஷன் பர்பஸ். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோ எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன். when we join we said this region called the depletion region becomes ions. There is no free charge carriers in the junction. Free charge carriers na எது ரெண்டு டைப் இருக்கு நம்மகிட்ட. ஹோல்னு ஒரு டைப் இருக்கு, எலக்ட்ரான் ஒரு டைப் இருக்கு. ரெண்டு டைப்புமே இந்த ஜங்ஷன் ரீஜன்ல இருக்காது. That is why the junction region is called depletion region. Depletion na என்ன அர்த்தம்? It is devoid of, அதாவது there is no free charge carriers for the current to flow across. அப்படிங்கிறது நம்ம depletion அப்படின்னு சொல்றோம். Depletionனா reduction in the number of free charge carriers, zero அப்படிங்கிறதுல. So it has got only ions. இங்க இந்த trivalent ion இருக்கும், இங்க வந்து pentavalent ion இருக்கும். So this leads to what is called a potential called barrier potential, BB அப்படின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? So positive this side, N type side, negative on the P type side. So once this is formed, இப்போ நம்ம characteristics தான் behavior பத்தி படிக்க போறோம் under the action of electric field. I am going to apply an electric field. Electric fieldங்கிறது எப்படி அப்ளை பண்ண போறோம்னா by means of a potential difference between the two materials. So I apply a potential difference. Let us assume the potential difference is positive to the P side, negative to the N side ன்னு நான் assume பண்ணிக்கிறேன். Okay, and the potential difference is a variable potential difference. இப்படி போட்டா வேரியபிள்னு அர்த்தம். அதாவது நம்ம 0ல இருந்து வேண்டிய வேல்யூ வரைக்கும் இந்த வோல்டேஜை நம்ம வேரி பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பேசிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய டயக்ராம். இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம்ங்கிறது அப்புறமா நம்ம வரையலாம். முதல்ல இது புரிஞ்சுக்கிறதுக்கு மினிமமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ when I apply a voltage positive to this side starting from 0, the positive to P side, negative to N side. Starting from 0, the voltage applied V ன்னு வச்சுக்கலாம். V less than VB இருக்கிற வரைக்கும் V greater than VB என்ன ஆகும்? இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் பார்க்கலாம். ஸோ VBங்கிறது பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே வந்து 0லேருந்து இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். பேரியர் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.3 volt for germanium and 0.7 volt for silicon. இது போன கிளாஸ்ல சொன்னோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஸோ 0லேருந்து நான் சொல்லும் பொழுது 0 to 0.7 வரைக்கும் it is less than VB for the case of silicon P and N type semiconductor அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ when increase அப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் இந்த பக்கம் வருது. பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து ஒன்று என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஹோல்ஸ்
மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இல்லையா. பியில் இருக்கிறது ஹோல்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், இது எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இந்த ஹோல்ஸ் see the positive potential and therefore are drifted, அதாவது driven. driftedனா அது ஏற்கனவே மூவ் ஆகிட்டு இருக்கலாம், இது என்ன பண்ணோம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அனுப்பும். நம்ம கண்டக்டர்ல எலக்ட்ரிசிட்டியில படிக்கும் பொழுது படிச்சோமே drift velocity, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம்னா இது பாசிட்டிவ் சைடு இருக்கிறதால the holes are drifted towards the junction side. இங்க நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அப்போ the electrons are repelled and drifted towards the junction. ஸோ ரெண்டுமே இப்போ ஜங்ஷனை நோக்கி ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் வரும்போது இங்க இருக்கிற பேரியர் பொட்டன்ஷியலை பார்க்கும். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் மோர் தேன், அதாவது V less than V அப்போ பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் மோர். ஸோ தேர்ஃபோர் தே cannot go across the junction. ஜங்ஷன் இந்த இடத்த ரீஜனை இதை தாண்டி அந்த பக்கமோ எலக்ட்ரான் இந்த பக்கமோ வர முடியாது. ஹோல்ஸ் இந்த பக்கத்துல இருந்து போனோம் லெஃப்ட் டு ரைட் ஃப்ரம் P to N, எலக்ட்ரான்ஸ் N to P வரணும், வராது. ஸோ டில் சச் டைம் there is no current. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னா ஒரு ஆமீட்டர் நான் இங்கே போட்டுக்கிறேன் வச்சுக்கோங்க. அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு இது சர்க்யூட் டயக்ராமில் அப்புறமா நான் போடுறேன் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. சப்போஸ் ஐ வாண்ட் டு மெஷர் த கரண்ட், the current will be 0. Till such time, the voltage applied is going to cross the barrier potential. Once crossing the barrier potential, we can imagine barrier potential தாண்டிடுத்துனா இந்த external applied potential is greater than barrier potential. Then the holes can overcome this barrier because the external potential would have given enough energy for them to cross the junction, cross the barrier. தாண்டி போற மாதிரி, இன்ஃபேக்ட் தாண்டி போறது குதிச்சு போறது இல்லை, அதை ஓவர் கம் பண்ணிடுறது, இதோடைய எஃபெக்ட் குறைஞ்சிடுறதுன்னு அர்த்தம். ஸோ இதோடைய எஃபெக்ட் குறைஞ்சுன்னா அப்போ என்ன ஆகிடும், இந்த ரீஜன் இனிஷியலா எவ்வளோ திக்காக இருந்ததோ அந்த ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரும், ஒரு தின் மினிமம் திக்னஸ்ல நின்றுடும். இந்த ரீஜன் இஸ் டிசைடட் பை தி அயான்ஸ் பிரசன்ட் தேர். அயான்ஸ் தான் இந்த ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷன் போகிறத தடுக்கிறது, அதுதான் இந்த பேரியர்னு சொன்னோம். ஸோ அந்த அயான்ஸ் இருக்கிற ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு ஒரு தின் ரீஜனுக்கு வந்துடும், வெரி தின் ஆகிடும். எப்போ இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்பொழுது அப்போ கரண்ட் ஹோல்ஸ் இந்த பக்கத்துலேருந்தும் எலக்ட்ரான்ஸ் அந்த பக்கத்துலேயும் போகும். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட் வென் இட் கிராசஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன் எந்த வோல்டேஜ் தாண்டினோன்னு வரும்ன்றது இங்கே சொல்லிட்டோம். இஸ் கால்டு ஃபார்வர்ட் பயசிங் அப்படின்னு பேர் இதுக்கு. ஃபார்வர்ட் பயஸ், பயஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னலாக வி ஆர் டிரைவிங் வோல்டேஜ், டிரைவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டிரைவிங் த சார்ஜஸ், அதுக்கு பயஸ்ன்னு பேர். ஃபார்வர்ட் பயஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த overcome the barrier potential, the charges are moved across the junction, forced to move across the junction. And P மெட்டீரியலுக்கு பாசிட்டிவும் N மெட்டீரியல் N பண்ணால் அது பேர் ஃபார்வர்ட் பயஸ்ன்னு பேர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம புரிஞ்சுட்டோம். இதையே ரிவர்ஸில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ரிவர்ஸ்னால் என்ன அர்த்தம், ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த பொலாரிட்டி ஆஃப் தி அப்ளைடு EMF ஆர் அப்ளைடு வோல்டேஜ் ஹியர். பொலாரிட்டி பார்த்துறதுன்னா என்ன அர்த்தம், இங்கே நெகட்டிவும் இந்த பக்கம் பாசிட்டிவும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் I am going to connect the P material end to the negative side and the N material end to the positive side. This is the junction. So this is P material, this is the N material, this is the junction, and there is a barrier potential available, positive on the N side, negative on the P side. So the situation is exactly reverse to this. Reverse na புரியுதா, எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ற வோல்டேஜ் உடைய பொலாரிட்டியை மாத்திருக்கேன், நெகட்டிவ் டு P சைடு, பாசிட்டிவ் டு N சைடு. இப்போ என்ன ஆகும், இங்க நெகட்டிவ் அப்ளை பண்ணின உடனே இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகிடும். டிரைவிங் அவுட் இருக்குல்ல, இது அட்ராக்ட் ஆகுது. இங்க பாசிட்டிவ் அப்ளை பண்ணால் இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுலாம் எனக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்க, எல்லாமே ஷிஃப்ட் ஆகி ஹாப் ஆகும் சொன்னேன் இல்லை, ஞாபகம் இருக்கா? ஹாப் ஆகும்னு அர்த்தம், இப்போ இந்த ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ஹாப் ஆகி போய் வந்துடும். அப்போ ஜங்ஷன் பக்கத்தில் ஹோல்ஸே காணாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, they will be forming these ions. These ions will be more in number in this side, the negative ions. Positive ions are therefore more in number. So the depletion region, width of the depletion region will increase continuously, and the barrier potential also will increase such that the voltage நம்ம increase பண்ண the depletion region increase ஆகி there is no way of passing any current across the junction. So இந்த இடத்துல Vங்கிறது
நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். புரியுறதா? ஏன்னா இதுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதா இல்லை. ஸோ இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் ரிவர்ஸ் பயஸ்னு பேர். வெரி மினிமம் கரண்ட் இதுலேயும் இதில் வரும். எப்படி மினிமம் கரண்ட் வரும்? கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஃபார்வர்டில் இப்படி ஓடினா தானே கரண்ட் நம்ம சொல்கிறோம். எப்படி ஒரு மினிமம் கரண்ட் வருமானு பார்த்தா ஆமாம், எப்படி வரும் பார்க்கலாமா? இந்த பக்கத்தில் டாமினன்ட் நம்ம ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அப்போ இந்த மைனஸை பார்த்தோன்னே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்லாம் அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கும். அதே போல் பாசிட்டிவ். ஸோ தெர் வில் பி a very small amount of current that will flow even in this case. And இந்த கேஸில் இந்த வோல்டேஜ் கிராஸ் பண்ண உடனே சடனாக there is a large amount of current flows. Here the current இது கிராஸ் பண்ணினாலும் சரி, இது தாண்டி போகும்போது இந்த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிற வரைக்கும் the current will be of very small order, of the order of micro amperes. இந்த இடத்துல அந்த கரண்ட் இந்த வோல்டேஜ் தாண்டின உடனே வரக்கூடிய கரண்ட் அமௌண்ட் மில்லி ஆம்பியர்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பியும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் இதில் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆயிருக்கும். மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர். ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போதே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போது மில்லி ஆம்பியர்ங்கிற கரண்ட் எத்தனை சார்ஜ் கேரியர்ஸ் பர் செகண்ட் ஃப்ளோ ஆயிருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் அதை ரிப்பீட் பண்ணலை. பட் தெர் இஸ் அ கிளியர் கட் 10⁻³ ஆர்டர்ஸ் ரிடக்ஷன். தெரியுறதா? 1000 மடங்கு இது கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல இந்த கரண்ட். ஸோ கரண்ட் வில் பி தேர் டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ். இங்கே ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் இருக்குமானா எஸ் இருக்கும். டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ் there will be a small amount of current that flows across the junction. It will be order of microampere. Here the current will be 0 initially, and then once crossing the barrier voltage it will suddenly increase and the current will increase to a value close to milliampere level. 1 milliampere, 2 milliampere point இருக்கும். So these are the two different situations where we can think of behavior of the PN junction diode called characteristics of PN junction diode. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? இது சர்க்கியூட் டயக்ராமாக வரைஞ்சி பார்க்க போகிறோம். சர்க்கியூட் டயக்ராமாக வரைஞ்சி பார்க்குறது அப்படின்னா எப்படி? சர்க்கியூட் போட்டு ரியலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம இதை பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன மாதிரி சர்க்கியூட் டயக்ராம் வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சர்க்கியூட் டயக்ராம் நம்ம வரைய போகிறோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா முதல்ல சர்க்கியூட் சிம்பிள் ஃபார் த டயோடு. ஏன்னா டயோடு திருப்பி இப்படி வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. சர்க்கியூட்ல வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா இப்படி போடுறோம் இல்லையா? தென் இண்டக்டன்ஸ் அப்படின்னா இப்படி சொல்றோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்படி சொல்றோம். இது மாதிரி சர்க்கியூட் சிம்பிள் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த டயோட். இது வாட் இஸ் a சர்க்கியூட் சிம்பிள்? சர்க்கியூட் சிம்பிள் இஸ் this. This is சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் டயோட். எப்படி? P டைப் N டைப்புங்கிறத, ஸோ இந்த பக்கம் இது P-ஆவும் இதை டேஷ் see this triangle, ஃபார்வர்டு ட்ரையாங்கிளை P டைப்பாகவும் அந்த ஒரு லைனை N டைப்பாகவும் நம்ம குறிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் தி டயோடு. சில வாட்டி புக்கில் என்ன பண்ணியிருப்பான், இதை டார்க்காக அடிச்சிருப்பான். அப்படி அவசியமே இல்லை, ஷேடெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இந்த ட்ரையாங்கிள் இஸ் P சைடு அண்ட் N, த லைன் இஸ் தி N சைடு அப்படின்னு சொல்லி சர்க்கியூட் சிம்பிள் கொடுத்தா போகிறோம். ஸோ ஃபார்வர்ட் பயஸுக்கு என்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தா, த டயோடு should be connected such that the P side is connected to the positive of the applied voltage. So எப்படி பண்ண போறோம்? அதை நம்ம வேரியபிள் வோல்டேஜ் வேணும் இல்லையா? அப்போ what I do is this, I consider a variable resistor and connect the positive this side, negative to this side of the variable resistor. Variable resistorனா 3 டெர்மினல் இருக்கும். வேரியபிள் ரெசிஸ்டருக்கு பேரு எலக்ட்ரிசிட்டியை சொல்லும்போது ரியோஸ்டாட்னு சொல்லுவோம். அதுவே எலக்ட்ரானிக்ஸில் சொல்லும்போது வேரியபிள் ரெசிஸ்டருக்கு பேர் பொட்டன்ஷியோமீட்டர்னு பேர். ஸோ திஸ் இஸ் எ ரியோஸ்டாட்னு எலக்ட்ரிசிட்டியை சொல்லுவோம். எலக்ட்ரானிக்ஸில் பொட்டன்ஷியோமீட்டருங்கிறதுல ரெண்டுத்துக்குமே 3 டெர்மினல் இருக்கும். இது ஒரு எண்டு டெர்மினல், இது இன்னொரு 2 டெர்மினல். திஸ் இஸ் எ சென்ட்ரல் வேரியபிள் டெர்மினல். வேரியபிள்னா என்ன அர்த்தம்? இது இந்த பக்கம் போனால் 0 வோல்டேஜ், பிகாஸ் இது பாசிட்டிவ். கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் the voltage will increase slowly from 0. When it comes to this end, it will the maximum voltage V என்னவோ இருக்கோ அது. இப்போ 5 வோல்ட் இருந்தால் 5 வோல்ட் இங்கே வந்துடும் மொத்தத்துக்கும். ஸோ திஸ் இஸ் a rider which gives rise to various resistances. இது இங்கே இருக்கும்போது 0 ரெசிஸ்டன்ஸ், அப்போ 0 வோல்டேஜ் இருக்கும். இங்கே வரும்போது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வரும், அந்த ரெசிஸ்டன்ஸ் உண்டான வோல்டேஜை கொடுக்கும். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டர் will be acting as a variable voltage. So what I do is, this should be connected to the positive side. So இது பாசிட்டிவ் சைடுக்கு வந்துடும்.
அப்போ ஐ ஷுட் ஹேவ் எ வோல்டேஜ் வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வோல்ட்மீட்டர் வேணும். ஸோ ஐ கனெக்ட் எ வோல்ட்மீட்டர் இதர் ஹியர் ஆர் ஹியர், எங்கே வேணால் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் விஎஃப்னு இந்த வோல்ட்மீட்டர் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் சைட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் த வோல்ட்மீட்டர், திஸ் இஸ் நெகட்டிவ் ஆஃப் த வோல்ட்மீட்டர். ஸோ நான் சொன்னதுக்கு இங்கேயும் கொடுக்கலாம் அல்லது இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணலாம். வோல்ட்மீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணினாலும் இங்கே கனெக்ட் பண்ணினாலும் ஒன்று தான். உங்களுக்கு சரி அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குன்னா இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். புரியுறது? அது தி வோல்ட்மீட்டர் இஸ் கோயிங் டு மெஷர் த வோல்டேஜ் சப்ளைட் டு த பி சைடு வித் ரெஸ்பெக்ட் டு த நெகட்டிவ் சைடு. புரியுறதா? இந்த வோல்டேஜ் பி சைடில் எத்தனை பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது இந்த வோல்டேஜோட இதோடைய வேலை. இப்போ கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஐ நீட் ஏ ஆம்மீட்டர். ஸோ இந்த ஆம்மீட்டருங்கிறது ஏ ஃபார்வர்ட் கரண்ட் ஏன்னே இருக்கட்டும், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கியூட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கியூட் புரியுறதா? ஸோ இந்த டயோடு வழியாக போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஆம்மீட்டர், டயோடுக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டர். இது எஃப்னு போட்டுக்கிறது ஃபார்வர்டு கரண்ட், ஃபார்வர்ட் வோல்டேஜ். கரண்ட் வந்து ஐஎஃப்னு எழுதிக்கலாம், மெஷர் பண்ணுற ஆம்மீட்டர் மெஷர் பண்ணுற கரண்ட்டை. ஸோ இதையும் வோல்ட் மீட்டர்னு போட்டுட்டு வெளியில் விஎஃப்னு எழுதினாலும் சரி, எப்படி வேணாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் அப்ளைட் இஸ் வி, whereas a part of the voltage தான் நம்ம இங்கே வந்து ஜீரோலேருந்து வேரி ஆக போகிறோம் சொன்னோம் இல்லையா, அதை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ what I do is next when I start from 0, what is the current, then slowly increase it to 0.1, measure the current, 0.2 measure the current, etc. புரியுறதா? 0.1 0.2 இது நான் மாற்றும் போதெல்லாம் இந்த வோல்ட் மீட்டரில் அது ரீடிங்கை காமிக்கும். அப்போ ஒவ்வொரு டைம் நான் என்ன கரண்ட்டுன்னு நான் மெஷர் பண்ணணும். ரிமெம்பர் மை கரண்ட் கோயிங் டு பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மில்லி ஆம்பியர். அப்போ இது மில்லி ஆம்மீட்டர்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதிக்கிறதா இருந்தால் ஆம்மீட்டர்னு எழுதுறத விட மில்லி ஆம்மீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த கரண்ட்டுடைய சிம்பிளை ஐஎஃப்னு போட்டுக்க போகிறோம், ரைட்? ஸோ சர்க்கியூட் சிம்பிள் இதெல்லாம் புரிஞ்சுதா? இப்போ இந்த சர்க்கியூட் புரிஞ்சுதா? திஸ் இஸ் variable voltage is created by means of a constant voltage source and a variable resistor. That voltage is this side is positive applied to the p-type material and n-type material is connected to the negative this way. A voltmeter measures the voltage applied to the diode. This measures current, this ammeter measures the current passing through the diode. So இப்போ இதுக்கு கிராஃப் வரையும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் விஎஃப்ஓவும் எக்ஸ் ஆக்சிஸில் ஐஎஃப்ஓவும் பண்ணலாம். இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், விஎஃப்எஃப் செட் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஃப் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது விஎஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எழுதணும். தெரியுறதா? நான் ஏன் முதல்ல தப்பாக எழுதினேன்னா ரைட்டாக எழுதினேன்னு இல்லை, சும்மா அப்படி போடலாமான்னு போட முடியாது. ஏன், இது வந்து விஎஃப்ங்கிறது நம்ம செட் பண்ணுற வோல்டேஜ், ஆர்பிட்ரரியாக வோல்டேஜ் செட் பண்ணுறோம், 0.1 0.2 எட்ஸெட்ரா. அப்போ அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும். எப்பவுமே கிராஃபில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் ஆக்சிஸில் இருக்கணும்னு. ஸோ முதல்ல போட்டது தப்புன்னு புரிஞ்சுதா? இப்போ வோல்டேஜ் இஸ் செட் ஹியர், மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் மேட். ஸோ இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். எவ்ரி டைம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம ஆர்பிட்ரரியாக ஒரு வேல்யூ செட் பண்ணுறது பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும். ஸோ 0லேருந்து 0.1 0.2 0.3 எட்ஸெட்ரா போகும். ஸோ அப் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் ஜெர்மானியம் டயோட்னு வச்சுக்கலாம். ஸோ 0.1 0.2 0.3லேருந்து இட் வில் overcome the barrier potential and the current will start flowing. It starts flowing in a very steady, சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் லீனியராக போகும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. கொஞ்சம் இந்த இடத்துல பெண்டிங் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகி திருப்பி அது சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் தி வாட் இஸ் கால்டு கட் இன் வோல்டேஜ் சொல்லுவோம், ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 3 volt ஃபார் ஜெர்மானியம். புரியுறதா? அண்ட் தி unit of current will be of the order of milliampere. So this will be the forward bias characteristic curve of the diode. Initially 0லேருந்து போய் அந்த கட்டின் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அந்த வோல்டேஜ் பேரியர், அது கிராஸ் பண்ண பேரியர் வோல்டேஜை கிராஸ் பண்ண உடனே கரண்ட் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங், பெண்ட் ஆகும், தென் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆகும், அப்புறம் திருப்பி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் அ நான் லீனியர் கர்வ், ஸ்ட்ரெயிட் லைன் ஓம்ஸ் லா மாதிரி வரக்கூடிய கர்வ் கிடையாது.
So naturally பாருங்க PN junction diode characteristic of voltage current will not follow Ohm's law. So Ohm's law violate பண்ற முக்கியமான ஒரு டிவைஸ் என்னது PN junction device, right? Junction diode device. So இது ஃபார்வர்ட் பயாஸ்க்கு. இப்போ ரிவர்ஸ் பயாஸ்க்கு சர்க்யூட் எப்படி போடணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்க்கு சர்க்யூட் போடும்பொழுது நம்ம இந்த வோல்டேஜை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் மேலேயும் ப்ளஸ் கீழேயும் கொடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள் ரெசிஸ்டர் கால்டு பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ திஸ் வி நவ் யூ சி தட் the PN junction diode P type is connected to the negative side of the applied voltage. So I measure the voltage as voltmeter minus இங்கே plus இங்கே வைடும். இப்போ தெரியுறதா? இது மாறிதுன்னா இதுவும் மாற்றிடணும், இந்த polarity மாறும். This voltage I call now VR, reverse bias voltage அப்படின்னு பேரு. Once again the current ammeter is to be connected. Ammeter எப்படி இருக்கும்? இந்த வாட்டி அது மில்லி ஆம்பியர் யூஸ் பண்ணலாம், பட் இனிஷியலாக மைக்ரோ ஆம்பியரில் தான் இது கரண்ட் இருக்குன்னு சொன்னேன். மில்லி ஆம்பியர்லேயே நம்ம இனிஷியலாக அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்குது, அதனால் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஸோ ரெண்டுடைய இந்த வோல்ட்மீட்டருடைய இந்த ஆம்பியருடைய பொலாரிட்டியும் மாறிடும். இந்த இனிஷியல் இன்புட் வோல்டேஜுடைய பொலாரிட்டி மாற்றினா, பொலாரிட்டின்னா சொல்கிறது புரியுதா? பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்க்கு பேர் தான் பொலாரிட்டின்னு பேர். ஸோ திஸ் இஸ் த சர்க்யூட் டு ஸ்டடி த ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்ஸ் அகேன் கீப் த வோல்டேஜ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 0 டு வேல்யூஸ் 0.1 எட்ஸெட்ரா. பட் இந்த இடத்துல நம்ம 0.1லாம் போட வேண்டாம், 1, 2 வரைக்கும் போகலாம், 3 வரைக்கும் போகலாம். ஸோ இது என்ன ஆகும்? இந்த பக்கம் இதுலேயே இந்த கிராஃப்லேயே வரைஞ்சி காமிக்கிறேன். யூஸ்வலாக இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் ஒரே கிராஃபில் தான் வரையணும், அதான் கரெக்டு. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? வோல்டேஜ் மாற்றினதால ரிவர்ஸ் பண்ணதால வோல்டேஜ் இஸ் ஆக்சுவலி -x டைரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் VR, புரியுறதா? -x டைரக்ஷனில் இருக்கு இப்போ. அண்ட் வாட் இஸ் அ கரண்ட்? கரண்ட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அப்போ கரண்ட் IR வந்து நான் மைக்ரோ ஆம்பியர்ல தான் இனிஷியலாக ஃப்ளோ ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதனால மைக்ரோ ஆம்பியர்னு போட்டுக்கிறேன். ஸோ விஆருடைய வோல்டேஜ் எல்லாம் 1, 2, 3 வோல்ட்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும். ஏன்னா 0.1, 0.2க்கெல்லாம் இது ஒன்றும் மசியாது, 1, 2, 3ன்னு போனோம். ஸோ இனிஷியலி the current இங்கே பாருங்க மைக்ரோ ஆம்பியரில் போட்டதால் there will be a current, very small current that will be flowing, that is of the order of micro ampere சொன்னேன்ல. அப்போ இந்த ஸ்கேலை நான் மைனஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஸ்கேலை மைக்ரோ ஆம்பியரில் ஒரே கிராஃப் ஷீட்டில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்டு குவாட்ரண்ட்லேயும் நம்ம வரையணும். புரியுறதா கிராஃபு? ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் அது வருது? வோல்டேஜும் பாசிட்டிவ், கரண்ட்டும் பாசிட்டிவ், அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்கே வோல்டேஜும் நெகட்டிவ், current negative, அப்போ third quadrantல வரைய போறோம். This small amount of current without any change with respect to voltage. Voltage increase பண்ணா இது increase ஆகாது. Same current flows. This flow of current I said due to the minority charge carriers of the order of microampere. இது 9, 10, 11 எவ்வளவு வோல்டேஜ் வேணாலும் போயிட்டு இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்ல நார்மலாக இருக்கிற PN ஜங்ஷன் டயோடு, நார்மல் டயோடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு 100 வோல்ட் வரைக்கும் கூட இந்த கரண்ட் அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். ஆஃப்டர் 100 வோல்ட் ஆர் 80 to 100 வோல்ட் ரீச் ஆகும்போது சடனாக த கரண்ட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங். இதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இந்த ரீசன் இப்போ இந்த ரீஜனுக்கு பேர் பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரேக் டவுன் அப்படின்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் தி பாண்டிங் ஆஃப் ஆல் த atoms inside the P material as well as N material. கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடும். அதாவது உன்னுடைய வோல்டேஜ் கிட்டத்தட்ட 80லேருந்து 100 வரைக்கும் போனால் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைட் அக்ராஸ் திஸ் PN junction is so enormous, so large that every atom, not only the impurity atom but also the germanium or silicon atoms which are inside will end up breaking their bonds. Sudden accumulation of free charge carriers of electrons and holes in both N and P material இருக்கும். They starts flowing and that is the why nearly about 80 to 100 volt reach ஆகும்போது நார்மல் டயோடுக்கு sudden increase in current will take place. ஸோ அதுக்கப்புறம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட வெரி ஸ்மால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சடனாக லார்ஜ் கரண்ட் ஃப்ளோஸ். அதுதான் இப்படி நம்ம போடுறோம். திஸ் இஸ் கால்ட் பிரேக் டவுன் ரீஜன்.
இந்த இடத்துல இது ஃபார்வர்டு கேரக்டரிஸ்டிக் ரீஜன், இது பிரேக் டவுன் கிடையாது, ஸ்லோவா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், எல்லாம் மில்லி ஆம்பியர்ல தான் இருக்கும். திஸ் இஸ் 1 மில்லி ஆம்பியர், 2 மில்லி ஆம்பியர், 5 மில்லி ஆம்பியர், 10 மில்லி ஆம்பியர் தான் போயிட்டு இருக்கும். இங்க சடனா இட் ரீச் ஈவன் 10 மில்லி ஆம்பியர், 20 மில்லி ஆம்பியர், 50 மில்லி ஆம்பியர் சடனா இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிரேக்கிங் அப் ஆஃப் தி பாண்ட்ஸ். இது அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் அப்புறமா படிக்கலாம். ஸோ திஸ் கர்வ் is the forward bias curve. This curve is the reverse bias curve. The forward bias curve is drawn in the first quadrant because the voltage and current are positive. Forward போட்டிருக்கோம். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணினதால இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வோல்டேஜ் VR கரண்ட் IRயும் நம்ம நெகட்டிவ்ல போட்டுக்கிறதால தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரே கிராஃப் ஷீட்ல இது வரையணும். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோடு. இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதுல ரிவர்ஸ் பயாஸ் கிட்டத்தட்ட 80 to 100 வோல்ட் வர வரைக்கும் கூட the current is of the order of micro ampere, that is almost zero current அப்படிதான் போடணும். ஏன்னா 1000 times கம்மி இந்த ஃபார்வர்ட் கரண்ட்டை விட. ஃபார்வர்ட்ல within a very small voltage 0.3 to 0.7 வரும்போது it starts giving 1 milli ampere, 2 milli ampere, 3 milli ampere போகுது. So this is the final outcome that you should remember. இந்த பிரேக் டவுன் வரைக்கும் போகக்கூடாது, பிரேக் டவுனுக்கு முன்னாடி 10-15 வோல்ட் வரைக்கும் கூட ஒண்ணுமே ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி ஸ்மால் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங், whereas here 0.2 to 0.7 போகும்போது சடனா few milli amperes start flowing. ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம், PN ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷன்ல வெரி ஈஸி டு பாஸ் த கரண்ட் த்ரூ அக்ராஸ் த ஜங்ஷன், whereas here it is not at all passing the current, it stops the current almost completely அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்சுட்டதால இதோடைய அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட் ஸ்டடீஸ் நல்லா புரிஞ்சுட்டு இந்த கிராஃபை புரிஞ்சுட்டாதான், இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டாதான் நம்ம அடுத்த இமீடியட்டாக பார்க்க போகிறது ஜங்ஷன் டயோடோட அப்ளிகேஷன்.